அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 7.56 அல்லது எக்ஸாம்பிள் 7.56 இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்குது எடுத்துக்காட்டு 7.56. இதில் f(x) அப்படின்னு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு இதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. எப்பவும் போல தான், அதே மாதிரி தான் ஓரியல்பு இடைவெளியை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்ப்போம். நமக்கு இங்கே f(x) அப்படிங்கிறது x/1 + x². ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணணும், f'(x) கண்டுபிடிக்கணும். போன வீடியோவில் பண்ண அதே மாதிரி தான், போன சம் எப்படியோ அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா நமக்கு இங்கே 2 புள்ளி கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ f'(x) கண்டுபிடிக்கிறேன். இதை வந்துட்டு வகைப்படுத்தணும். அதே தான் u/v மெத்தடு. u/v அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணணும், u'(v) - uv'/v². இதுதான். ஸோ இங்கே நம்மளுக்கு u என்னது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 இன்ட்டு v என்னது 1 + x² மைனஸ் u என்னது x இன்ட்டு v வந்துட்டு 1 + x². அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 போட தேவையில்லை. x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஓகேவா, v². v வந்துட்டு 1 + x², v²னால இதுக்கு நம்ம ஸ்கொயர் போடணும். இதை இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இங்கே 1 × 1 + x². ஸோ 1 + x² மைனஸ் x × 2x. அப்போ என்னது 2x² பை 1 + x² த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதையும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். 1 நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம். x² - 2x². ஸோ கழிச்சோம் அப்படின்னா -x² பை 1 + x² த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுதான் நம்மளோட f'(x). நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், f'(x) = 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். f'(x) = 0 அப்படின்னா 1 + x² பை 1 - x² பை 1 + x² த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கிட்டு இருக்க வகுத்தலில் இருக்கிறது இங்கிட்டு பெருக்கல்ல போனால் அது 0 ஆகிடும். ஸோ 1 - x² வந்துட்டு 0வாக இருக்கும். அதாவது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 1 - x² வந்துட்டு 0ன்னு இருக்குது. இதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ -x² = 1 வந்து அந்த சைடு போனால் -1ன்னு போகும். அப்போது இந்த சைடு இருக்க மைனஸும் இங்கே மைனஸும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு x² = 1ன்னு இருக்கும். இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ நம்ம ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா x = √1. √1 என்ன பண்ணணும், 1 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா +or-1. ஸோ x வந்து +or-1. அப்போ நமக்கு இடைவெளி என்ன, நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா -∞ -1 அப்புறமா +1 அப்புறம் +∞. ஓகேவா. இப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா தேக்க நிலை புள்ளி. ஓகேவா. இப்போ இந்த தான் நமக்கு இந்த இடைவெளிகள் தான் ஓரியல்பு இடைவெளிகள். ஸோ நமக்கு எத்தனை ஓரியல்பு இடைவெளிகள் கிடச்சிருக்கு அப்படின்னா 3. இது என்னென்ன அப்படின்னா -∞, -1, -1, +1 அப்புறம் 1, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 இடைவெளிகள்லையும் ஓரியல்பு தன்மையை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா நமக்கு f'(x) குறி தெரியணும். அதாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ -∞, -1 இதுக்கு இடையில ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம எடுக்கணும். இதுக்கு இடையில ஏதாவது சொல்லுங்கள். என்ன அப்படின்னா -2 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ -2 எடுத்தோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக -2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம வந்துட்டு இங்கே கீழே டிவைடில் வந்து நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. ஏன்னா
மைனஸில் இருந்தாலும் ப்ளஸில் இருந்தாலும் நமக்கு ஸ்கொயர் பண்ணும்போதில் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது ஃபுல்லாக ப்ளஸ் ஆயிரும். அப்போ மேலே உள்ளது மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ இங்கே -2ன்னு பண்ணால் -2 ஸ்கொயர் பண்ணால் +4 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னா 1 - 4ன்னு வரும். ஸோ அது என்னது -3. ஸோ குறி வந்து நமக்கு எதில் இருக்குது, மைனஸில் இருக்குது. ஓகேவா? அடுத்ததில் இங்கே நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கலாம், 0ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 0 அப்படி போட்டோன்னா 1 - 0² வந்து 0. ஸோ 1ன்னு கிடைக்குது. ஸோ நமக்கு என்ன இருக்குது, பாசிட்டிவ் ப்ளஸ். அடுத்து இங்கே 3வது நம்ம 1க்கும் இன்ஃபினிட்டிக்கும் இடையில 2 அப்படிங்கிற வேல்யூவை சூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 - 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளதே மாதிரி தான். 1 - 4 என்னது, -3. ஸோ இங்கே நமக்கு நெகட்டிவ். இப்போ மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஓர் இயல்புத்தன்மை, திட்டமாக இறங்கும். ஸோ இங்கே வந்து இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். அடுத்து இங்கே பாசிட்டிவ் அப்படின்னா என்னது, திட்டமாக ஏறும். அதே மாதிரி இங்கே நெகட்டிவ் அப்படின்னா திட்டமாக இறங்கும். இப்போ நம்மளுக்கு 2 தேக்க நிலை புள்ளி இருக்குது. அதே மாதிரி 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு -1, இந்த -1 கிராஸ் பண்ணும்போது மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகுது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு கிடைக்கும். மைனஸ்னால் சிறுமம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா +1 கிராஸ் பண்ணுது. +1 கிராஸ் பண்ணும்போது ப்ளஸில் இருந்து மைனஸ்க்கு மாறுது குறி. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு கிடைக்கும். ஓகேவா? அந்த மதிப்பை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொன்னது தான் இங்கே எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா f(x)ஓட குறி வந்துட்டு x = -1 கிராஸ் பண்ணும்போது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாறுது. ஸோ நமக்கு என்னது, இடஞ்சார்ந்த சிறுமம் கிடைக்கும். அதே மாதிரி x = +1 கடக்கிறப்போ நமக்கு மிகையிலேருந்து குறைக்கு மாறுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு கிடைக்கும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். நம்மளோட f(x) என்ன அப்படின்னா x/1 + x². இதில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ f(-1) = எக்ஸுக்கு பதிலாக -1/1 + x². எக்ஸுக்கு பதிலாக -1 ஸோ நம்மளுக்கு என்னென்னா -1/1 + -1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ என்னது, -1/1 + 1 என்னது 2. ஸோ இதுதான் என்னது, இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு. அதே மாதிரி இப்போது x = +1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ f(1) = எக்ஸுக்கு பதிலாக 1/1 + எக்ஸுக்கு பதிலாக 1² அப்போ என்னது, 1/1 + 1² 1 தான். ஸோ என்னென்னா 1/1 + 1 2. ஸோ இதுதான் என்னது, இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடணும், இடஞ்சார்ந்த சிறும மதிப்பு என்ன அப்படின்னா f(-1) = -1/2. அதே மாதிரி இடஞ்சார்ந்த பெரும மதிப்பு f(1) = 1/2. அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.